இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரிய பிசினஸ்மேன் சரத் சந்திரா தான் என்னோட அப்பா. அது என்னோட வீடு. அவங்க எல்லாரும் என்னோட சொந்தம். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா, என் சொந்தங்களை என்னால பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். கடவுள் இருக்காருங்கிறதுக்கு நீங்க தான் சாட்சி. இவ்ளோ வருஷமா நான் பண்ண பூஜை வீண் போகல. நீங்க என் உயிரை காப்பாத்தி எனக்கு மறுபிறவி கொடுத்திருக்கீங்க. நான் உயிரோட இருக்கிறதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட சொந்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த ஆனந்தம், இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களாலதான். I love you. நான் உங்க முறை பொண்ணு, நீங்க எனக்கு மாமா. ஆமா, என் குடும்பம் எங்க இருக்குன்னு சாமி கிட்ட நான் கேட்டப்போ என் வருங்கால கணவர்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. உங்களுக்கு இன்னுமா புரியல? எந்த குடும்பத்தை நான் இந்த உலகத்துல இருந்தே நீக்கி வச்சிருக்கணும், எந்த நபர்களை நான் என்னோட மனசுல இருந்து அழிச்சிட்டனோ, எந்த உறவுகளை என்னுடைய கனவுல கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, அப்படி ஒரு உறவு உன் ரூபத்துல திரும்பி வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்ப நீ இங்க இருந்திருக்கவே மாட்டேன். இன்னும் சொல்லணும்னா இந்த பூமியிலே இருந்திருக்க மாட்டா. அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆனா நீங்க தான் என்னோட தேர்வு. I love you so much. என்ன விடு. சொன்னா புரியாதுல. என்ன விடு. இந்த ஆபீஸ்க்கு இதுக்கு முன்னாடி கூட நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனா என்னைக்கும் இல்லாத பயம் இப்ப மட்டும் ஏன் வருது? காதலிச்சா காதல் தான் இருக்கணும், பயம் எதுக்கு வருது? அப்படின்னா அப்படி ஒரு உறவு உன் ரூபத்துல திரும்பி வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்ப நீ இங்க இருந்திருக்கவே மாட்ட. உள்ள வரலாமா ககன் சார்? கமன். என்ன வர வர என்ன கூப்பிடுறது டிசைனா மாறுது? இனிமே நான் அப்படிதான் கூப்பிட போறேன். என்னம்மா இப்படி ஒரு மாற்றம்? பிடிச்சத மதிக்கணும்ல. உனக்கு என் கூட சண்டை போட தானம்மா பிடிக்கும்? இல்லங்க, நான் இப்போ மாறிட்டேன். இனிமே நான் சண்டை போட மாட்டேன். எந்த மரத்துக்கடியில உட்காந்து ஞான உதயம் வந்துச்சு? உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. உங்களால தான் ஆச்சு. என்னது? அதான் உங்க வீட்டுல தானே தங்கி இருக்கேன், அதனாலதான் அப்படி சொன்னேன். உன்னுடைய பேச்சும் மாறி இருக்கு, நடவடிக்கையும் மாறி இருக்கு. ஏதோ இடிக்குதே. இங்க பாருங்க வளர்ந்து கெட்டவரே, நான்லாம் ஒண்ணு மாறல. இதுதான் ஒரிஜினல். ஐயோ இல்லங்க. என்னது? சாருக்கு காஃபி மேடம். காஃபிக்கு கப்பு போதுமே, இதெல்லாம் எதுக்கு? சாருக்கு பிடிச்ச மாதிரி கலந்துக்குவார் மேடம்.
அவரே கலந்துக்குவாருன்னா அப்புறம் நீங்க எதுக்கு? நீங்க போங்க. அவர் தான் கலக்குவார்ல. நான் தான் இருக்கேன்ல. இனிமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஏய் தைத்தக்கா, நீ என் தங்கச்சிக்கு டான்ஸ் சொல்லி கொடு, அது போதும். பூர்ணிக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறேன், ஆண்டிக்கு வீட்ல ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு ஆபீஸ்லயும் ஹெல்ப் பண்றேன். இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க என் காதல புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். என்னது? அதான் நீங்க என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொன்னேன். இன்னும் என்ன பாக்குறீங்க? போங்க. சரி அம்மா. காஃபி ரெடி. கொடு. சீ, சீ. என்னது இது? காஃபில சர்க்கரையை போட்டியா இல்லனா சர்க்கரையில காஃபியை போட்டியா? அது எவ்வளவு இனிப்பா இருக்கோ அவ்வளவு அன்பு இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் சக்கரை போடாம எப்படி காஃபி கலக்கிறது? சர்க்கரைக்கு பதிலா ஹனி இருக்குல்ல, அதை தான் கலக்கணும். ஓ அப்படியா? இப்பவே கலந்து தரேங்க. ஏய் மேடம், தேவையில்லம்மா. உங்க சேவைக்கு ஒரு பெரிய கும்பிடு. என் காஃபியை நானே கலக்கிக்கிறேன்.